தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/2/2015 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை 6:46 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து ஓரையை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தேன். பொதுவாக 5ஆம் தேதி அன்றைக்கு உங்களுக்கு நான் செவ்வாய் ஓரையை பற்றியும் சனி ஓரையை பற்றியும் சொல்லியிருந்தேன். மீதி இருக்கின்ற 3 ஓரைகள் இருக்கின்றன. பொதுவாக இந்த ஓரை பார்த்து தான் புதுக்கணக்கு போடுவது வழக்கம். ரொம்ப பேர் வருடம் தொடங்கிய உடனே புதுக்கணக்கு போட வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் ஏப்ரல் 14 போடுவார்கள், சிலர் முன்னதாகவே போடுவார்கள். எனக்கு வரக்கூடிய தொலைபேசியெல்லாம் வருடம் பிறப்பதற்கு முன்னாலே எப்போ புதுக்கணக்கு போடலாம், புதுக்கணக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து குறித்து தாங்க அப்படிம்பாங்க. நல்ல நேரம் பார்த்து நம்ம குறித்து கொடுக்குற நேரத்தில் அவங்க போட்டாங்கன்னா தொழிலே அமோக லாபம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் புதுக்கணக்கு போடுவதற்கு என்று கூட சில ஓரைகள் இருக்கின்றன. புதன் ஓரை பார்த்து நாம் புதுக்கணக்கு போட்டால் அந்த தொழில் மிக மிக லாபகரத்தோடு நடக்கும். எனவே புதன் ஓரையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், போட்டிகளிலே கலந்து கொள்வதற்கு உகந்தது புதன் ஓரை. ஏதாவது ஒரு போட்டிகள் வைக்கிறார்கள் என்றால், இந்த பள்ளி கல்லூரிகளிலே எல்லாம் போட்டிகள் வைப்பார்கள். அதிலே கலந்து கொள்வதற்காக நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது நம்ம பேர் கொடுக்கணும்னு பிள்ளைகள் வந்து கேட்கும். புதன் ஓரை பார்த்து அவங்க பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. திறமையும் வேண்டும் என்றாலும் கூட நேரமும் ஒத்துழைக்கும். புதுக்கணக்கு போடுவதற்கு உகந்தது புதன் ஓரை. புதன் ஓரை பகல் நேரத்திலே எந்த நேரத்தில் வருகிறதுன்னு பார்க்கணும். பிறகு நம்முடைய சுய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் நமக்கு அனுகூலமான தெய்வம், பாக்கியஸ்தானம் பார்க்க வேண்டும், தனஸ்தானம் லாபஸ்தானம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து அதற்குரிய ஆலயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறப்பு வழிபாட்டை தேர்ந்தெடுத்து அந்த சன்னதிகளே கூட சிலர் புதுக்கணக்கு போடுவார்கள். அப்படி புதுக்கணக்கு போடுவதற்கு புதன் ஓரை பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து, ஸ்தலங்களை பார்த்து, சன்னதி பார்த்து நாம் போட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே அந்த தொழிலால் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். மேலும் மேலும் அவர்கள் கிளைத்தொழில்கள் தொடங்குகிற சூழ்நிலையும் உருவாகும். இந்த புதன் ஓரையிலே ஜோதிட ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு உகந்தது, கடித தொடர்புக்கும் உகந்தது. ஒருத்தர் வந்து அனுமதி கேட்டு ஏதாவது ஒரு உதவி கேட்டு எழுதுறாருன்னு வச்சுங்க. ஒரு சிலருக்கு கல்யாணத்துக்காக உதவி வேண்டும், சிலருக்கு தொழிலுக்கு உதவி வேண்டும். இப்படி உதவி கேட்டு இப்போலாம் தொலைபேசி வாயிலாகவும் செல் என்ற அலைபேசி வாயிலாகவுமே கேட்கிறார்கள், நேரிலும் வந்து கேட்பார்கள். இருந்தாலும் முற்காலத்திலே எல்லாம் கடிதத்தினால தான் கடிதம் எழுதி அதன் மூலமாக எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள். அப்படி கடித தொடர்புக்கு என்று உகந்த நேரமாகவும் இந்த புதன் ஓரையை நாம் கருதலாம். புதன் ஓரையிலே செய்கிற முயற்சி கடித தொடர்பாக இருந்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு ஓரை. சகல நன்மைகளும் கிடைப்பது குரு ஓரையில் தான் கிடைக்கும். அந்த குரு ஓரையிலே நீங்கள் முக்கியமாக சாந்தி முகூர்த்தம் வைப்பது நல்லது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா திருமணமான பின்னாலே அவர்களே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறார்கள். கொஞ்ச நாள் செல்லட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டுகள் கழித்த உடனே அவர்களை பெற்றோர்களெல்லாம் பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டு ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஐயா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருடம் ஆச்சு, 5 வருடம் ஆச்சு, 7 வருடம் ஆச்சு, அமெரிக்காவில் இருக்காங்க, பொருளாதாரத்திலேயே நிறைவாக இருக்கிறார்கள், ஆனால் குழந்தை இல்லையேன்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, பொதுவாகவே திருமணம் நிச்சயிக்கின்ற பொழுதே சாந்தி முகூர்த்தமும் நிச்சயிக்கின்றோம். அந்த சாந்தி முகூர்த்த நேரம் குரு ஓரை பார்த்து வைத்தால் நல்ல சந்தான விருத்தி அவர்களுக்கு கிடைக்கும். உடனடியாக குழந்தை பிறக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். பிள்ளை செல்வம் துள்ளி விளையாட வேண்டும் என்று சொல்வார்கள். எல்லா செல்வங்களிலும் பிள்ளை செல்வம் தான் ஒருவருக்கு வாய்க்க வேண்டும். ஒருத்தரை பார்த்து நம்ம உடல் நலத்தை விசாரிக்கிற பொழுது என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க. யாரும் உங்களுக்கு என்ன தேர்வுன்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை லட்சம் தேரும், எத்தனை கோடி தேர்வுன்னு கேட்டால் கோபம் வந்துடும். பணத்தை வந்து அவங்க கேட்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தை செல்வத்தை கேட்கலாம். செல்வத்தை பற்றி கேட்கக்கூடாது, குழந்தை செல்வத்தை பற்றி கேட்கலாம். என்ன நலமாக இருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு தான் கேட்பாங்க. ஆணெத்தனை பெண்ணெத்தனை, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு குடும்ப நலம் விசாரிப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் உண்டாக வேண்டுமானால் நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் வைக்க வேண்டும். அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்த நேரம் குரு ஓரை. அந்த குரு ஓரையிலே சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு வங்கிகளிலே கணக்கு தொடங்குவதாக இருந்தாலும் சரி, குரு ஓரை பார்த்து தொடங்கினால் அந்த சேமிப்பு வளரும். இன்னைக்கு இயலாத அளவுக்கு சேமிப்பு வளர வேண்டுமானால் குரு ஓரை பார்த்து நாம் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஓரை பார்த்து நடந்தால் நமக்கு லாபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் சுக்கிர ஓரை பற்றி பெரிதொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காணுகின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரப்போகின்றது.
8லே சனி இருந்தாலும் கூட அதன் பார்வை 2லே பதிகிறது. குடும்ப ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். வரவும் செலவும் சமமாகும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். குருவினுடைய வக்ர இயக்கம் இருப்பதனாலே சகோதர ஒற்றுமை பலப்படும். சகாயங்கள் கிடைக்கும். பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். செய்தொழிலே எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வருமானம் போதுமானதாக இருக்கும் என்று மாலை நேரத்தில் பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா என்று யோசிப்பீர்கள். நண்பர்கள் நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். 4ஆம் இடத்திலே ராகு. சுகக்கேடுகள் ஏற்படலாம். ஏதேனும் தொல்லைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனைகளை உடனடியாக பெறுவதுதான் நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிட்டும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி விலகிவிட்டது. 4ஆம் இடத்திலே இருந்த சனி 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. எனவே பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு ஏற்பட வேண்டிய யோகங்கள் எல்லாம் இப்பொழுது வரப்போகின்றது. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பொறுப்புகளும் பதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றமும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கவலைகள் தீரும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சலுகைகள் எதிர்பார்த்திருந்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு வளர்ச்சியை காணப்போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு கலகலப்பான தகவல் வந்து சேரப்போகிறது. கன்னிராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கூட சந்தோஷங்களும் கூடுதலாகவே கிடைக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் உங்கள் விருப்பங்கள் அதிகரிக்கும். இடம் மாறலாமா, தொழில் செய்யலாமா, விஆர்எஸ் வாங்கி கொண்டு என்ன செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க தொடங்குவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நண்பர்களால் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. உறவினர் பகை அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்று விரும்பி வந்து சேருவர். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ராகுவும் உங்கள் ராசியை பார்க்கிறது. வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். இருப்பினும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மங்கள தகவல்கள் வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். அதன் மூலமாக திரவிய லாபமும் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அது மட்டுமல்ல, முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். மாமன் மைத்துன வழியில் மங்கள நிகழ்வுகள் நடப்பதற்கு நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கப் போகின்றீர்கள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதுதான் நல்லது. பாயில் படுத்தவர்கள் பம்பரமாய் பணிபுரிவர் என்று நான் எழுதுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு பம்பரமாய் பணிபுரிந்து வந்த நீங்கள் நோயால் அவதிப்படும் சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். செலவுகள் அதிகரிக்கும். திடீரென வரும் செலவுகளை சமாளிக்க நேரிடும். என்ன இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். மாலை நேரத்தில் மனக்கசப்பு தரும் தகவல் ஒன்று வந்து சேரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் இறைவனை பூசித்து செய்வதும் தான் நல்லது. உடன்பிறப்புகள் கூட எதிரியாகலாம். பெண்வழி பிரச்சனைகள் உருவாகும். சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருப்பதால் விழிப்புணர்ச்சி தேவை. அப்பொழுதுதான் ஏமாற்றங்களிலிருந்து விடுபட இயலும். மீனராசி நேயர்களே, பிற இனத்தாரால் பெருமை சேரும் நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். கடல் தாண்டும் முயற்சி உங்களுக்கு கைகூடும். வரும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். விஐபிக்கள் மாலை நேரத்தில் வீடு தேடி வரப்போகின்றார்கள். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.